இன்றைய கூட்டத்தின் நோக்கம் ஒரு கண்டன கூட்டம். யாரை எதிர்த்து யாரை கண்டித்து ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி. நான் அழுத்த நிறுத்தமாக சொல்கிறேன், நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணி கட்சியின் பிரதமரை தவிர அவர் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற கட்சி தலைவர் கிடையாது. ஆச்சரியம் வரலாம் சில பேருக்கு. பொதுவாக தேர்தல் முடிந்தவுடன் எந்த கட்சி அதிகமான அளவிற்கு எண்ணிக்கை பெற்றதோ அந்த கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநிலமாக இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றியமாக இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி தங்கள் கட்சியின் நாடாளுமன்ற கட்சியின் தலைவர் என்று ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள். அவருக்கு ஒருவேளை பெரும்பான்மை குறைவாக இருந்தால் வேறு சில கட்சிகள் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் என்று முன்வருகிற போது அவரிடம் இருந்து கடிதம் பெறுவார். இந்த கடிதத்தோடு அவர் குடியரசுத் தலைவரை சென்று பார்க்க வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்த்து, உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, ஆனால் ஆதரவு இருப்பதாக சொல்கிறீர்கள், உங்கள் ஆதரவை பெரும்பான்மையை நீங்கள் நாடாளுமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும், நம்பிக்கை ஓட்டு பெற வேண்டும் என்பதுதான் நடைமுறை நியதி. நடந்தது என்ன தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமே நடக்கவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி உட்கார்ந்து அதனுடைய தலைவராகத்தான் நரேந்திர மோடி பிரதமரை தவிர அவர் பாரதிய கட்சியால் சார்பில் இல்லை. இதை நான் குமாரபாளையத்தில் என்று பேசவில்லை தோழர்களே, நான் மாநிலங்களவையில் அவர்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறேன். he is not your prime minister. அவர் பிஜேபி பிரதமர் என்று சொல்லவே முடியாது. இந்த கூட்டணி கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன, ஒன்று ஆதரவை திரும்ப பெற்றாலும் ஆடிவிடும் அவர்களுடைய ஆட்சி, மறந்துவிடும்.